அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய தலைவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர சிபிசிஐடி திட்டம் வகுத்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்களது தொலைபேசி தொடர்புகளை சேகரிப்பதில் சட்ட சிக்கல் இருப்பதாகவும் சிபிசிஐடி கருதுவதன் காரணமாக அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரக்கூடிய முக்கிய நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் கோவை செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், இந்த சிபிசிஐடி போலீசாருடைய திட்டம் இந்த முக்கிய தலைவர்களிட விசாரணை நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு வாய்ப்பு எப்படி இருக்கு? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த வழக்கில் சயான், வாளையார் மனோஜ், சம்சேர், மனோஜ் சாமி, சித்தஞ்சாய் உட்பட 10 பேர் கோத்தகிரி காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் கோவையில் முகாம் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி பெருமாள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி உள்ளனர். அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அவர்கள் அளிக்கும் பதில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் கைதான கேரளாவைச் சேர்ந்த சயானிடம் சில கேள்விகள் கேட்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர். இதையடுத்து அவரை கடந்த 17ஆம் தேதி நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் சில காரணங்களுக்காக தன்னால் அன்றைய தினம் ஆஜராக முடியவில்லை என்று சயான் தரப்பில் காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் வியாழக்கிழமை கோவையில் உள்ள அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதற்கு அவர் ஆஜராக உள்ளதாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று கொடநாடு எஸ்டேட் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை செய்து வந்த தினேஷ்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக கோத்தகிரியைச் சேர்ந்த கர்சன் செல்வராஜ் என்பவரிடம் தற்பொழுது கோவை சிபிசிஐடி அலுவலக போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். தற்பொழுது அவர் இங்கு வந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் கொடநாடு கொள்ளை வழக்கில் முக்கிய தலைவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர சிபிசிஐடி காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் திருச்சியில் இருக்கும் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 3 கோடி ரூபாய் பணம் கட்டி கால் ரெக்கார்டிங்கை எடுக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நடந்த போது இருவருக்கும் ஐஎஸ்டி கால்கள் வந்ததாகவும் அப்பொழுது கூறப்பட்டது. அப்பொழுது அதை இன்டர்போல் கேட்டதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதை ஆப் மூலம் பேசியிருப்பதாக, அதில் சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மொத்தமாக கோத்தகிரியில் 20 டவர்கள் பேசி கால் ரெக்கார்டிங் 3 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் கால் ரெக்கார்டிங்கை சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் மேலாகி 8 ஆண்டுகள் ஆகியுள்ளதால் அந்த கால்களை எடுக்க முடியாது என்றும் சட்ட சிக்கல்கள் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் அது கிடைக்காமல் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் தேர்தல் வந்தால் விசாரணை நின்றுவிடும் கட்டத்தில் உள்ளதாகவும் முக்கிய தலைவர்கள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரிக்க இருப்பதாகவும் தற்பொழுது சிபிசிஐடி காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன். நன்றி ஞானசேகரன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.